உங்க ஃபேஸ்ல நெறைய ஏர் இருக்கு. பட் வந்து அத ரிமூவ் பண்றதுக்கு நெறைய வேஸும் இருக்கு. பட் என்னன்னா, அது ரிமூவ் பண்ணும்போது சில அதுல நெறைய வேல வந்து ஒரு சில முயற்சிகள்ல வந்து அது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேக்சிங், த்ரெட்டிங் அப்டின்னும்போது, நம்ம இங்க பண்ணும்போது இட்ஸ் ஓகே பெயின் தாங்கிக்க முடியும் அப்டின்னாலுமே, இந்த இடம்லாம் வந்து இட்ஸ் டூ சென்சிட்டிவ். த்ரெட்டிங்லாம் பண்ணும்போது நம்மளால வந்து அந்த பெயின வந்து தாங்கிக்கவே முடியாது. அண்ட் வேக்சிங் ஃபேஸ்ல நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கெமிக்கல் வந்து நம்ம ஃபேஸ அஃபெக்ட் பண்ணும். அப்போ வாட் இஸ் த பெஸ்ட் வே டூ ரிமூவ் யுவர் ஏர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல இருக்க ஏரை என்ன யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி வந்து ஃபேஷியல் ஏர்ஸை வேக்ஸ் பண்ணியோ, இல்லை வந்து த்ரெட்டிங் மூலமாவோ, இல்லை ஷேவிங் மூலமாவோ, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாவோ இந்த வகைகள் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஏரை ரிமூவ் பண்ணலாம். பட் வந்து வேக்சிங் அண்ட் த்ரெட்டிங் ரெண்டுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல். அண்ட் அதில் வந்து த்ரெட் நம்ம டேரெக்டாக ஃபேஸில் வைக்கும் போதோ, இல்லை வேக்ஸ் நம்ம ஃபேஸில் வைக்கும் போதோ சில ஃபேஸ்க்கு வந்து ஒத்துக்காமல் கூட போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மோஸ்ட்டாக 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ த்ரெட்டிங் பண்ணியிருப்பேன். ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ரிமூவல் ரேசர் இருக்குது. ஃபேஸ் ஏர் ரிமூவ் பண்ணுறதுக்குனே வந்து ரேசர் இது மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேசர் இருக்குது. இந்த ரேசரை யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இந்த ரேசர் நான் இப்போ தான் முதல்ல போட போகிறேன். யூஸ் பண்ணி என் ஃபேஸில் இருக்க ஏரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் ரிமூவிங் அ ஃபேஸ் ஃப்ரம் யர் ஏர் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும், ப்ளம்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக த்ரெட்டிங் பண்ணதுக்கு அப்புறமே ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ பிஃபோர் ரேசர் நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ஷேவிங் க்ரீம் மாதிரி, இப்போ பாய்ஸ்க்கு எப்படி ஷேவிங் க்ரீம் இருக்கோ, கேர்ள்ஸ் டு ஹேவ் த க்ரீம், அது க்ரீம் மாதிரி இல்லாமல் ஒரு பாம் மாதிரி இருக்கும். அந்த பாமும் அப்படி அதெல்லாம் என்னால் ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா, தினசரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் க்ரீம் மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியும் இது எதுவுமே நல்லா வந்து ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டில் வந்து கத்தாழை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் இருந்து ஆலோவேரா எடுத்து கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன் நான் இங்கே என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் தான். ஸோ ஆலோவேரா ஜெல் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பிஃபோர் நான் இதை போடுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸில் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பின்னாடிலாம் நான் ஏன் அப்ளை பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஸோ ஐம் யூஸிங் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இது வந்து மேலேருந்து கீழே தான் வந்து ரேசர் யூஸ் பண்ணணும். கீழேருந்து மேலே யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ஏர் வந்து நம்ம பார்க்கும்போதே மேலேருந்து கீழே தான் போயிருக்கும். ஸோ ரிவர்ஸில் பண்ணும்போது ஃபேஸில் ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் விடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணும்போது 45 டிகிரி ஆங்கிளில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கின்னை டைட்டனாக வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் வந்து ரிமூவ் ஆகுது. நிறைய
ஸோ ஃபேஸ் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸில் ஏர் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் ஏர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் திரும்பியும் மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஒரு மாதிரி இச்சிங்கில் இருக்கும். சொரியக்கூடாது. ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நோ அதர் க்ரீம்ஸ் நீங்கள் ஃபேஸில் போடவே கூடாது. ஸோ 2 ஹவர்ஸ் ஃபேஷியல் இந்த ரேசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் இருக்கணும். வேறு எந்த மேக்கப் கிட்டுமே வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே கூடாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, ஐயோ எப்படி தான் இவங்கெல்லாம் வந்து டெய்லியும் ரேசர் போட்டு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஐப்ரோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ண தெரியலை அப்படின்னும் போது ஆப்வியஸாக ரேசர் வச்சு பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் ஐப்ரோக்கு மட்டும் த்ரெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் நம்ம நேரம் வந்தாச்சு. அண்டில் தென் நான் உங்கள் கண்மணி சைனிங் ஆஃப். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. பாய்.